அனைவருக்கும் வணக்கம். அருமையான மாலை நேரம். தாஸ்பாண்டி நல்ல அழகா இந்த திருமுனை கொடுத்து அமைச்சிருக்கிறார். மேடையில் இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் வணக்கம். தமிழ் வாழ்க. இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்மா? இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள். யாரா அம்மா? அம்மாவோட பிறந்த நாள் யாராவது நீ கொண்டாடிங்களா? இப்பதான் எல்லாரும் சிரிப்பு பாருங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் லட்டு கொடுங்க. அம்மாவோட பிறந்த நாள் நம்ம எல்லாரும் மறக்க கூடாது இல்லையா? அம்மாவோட ஆட்சியில பண்ண ஏதாவது 2 நல்ல காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா செய்தாங்க இல்லையா? இப்ப அம்மாவோட ஆட்சி திருப்பி வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் தான் இருக்கு. இன்னைக்கு அம்மா பிறந்த நாளைக்காக அம்மா தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் எடப்பாடி அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, நமக்கு எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காரு. ஏன்னா போன 5 ஆண்டுகள்ல பெண்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. உண்டா இல்லையா? பெண்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்களா இல்லையா? குடிநீர் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? சாக்கடை தண்ணி குடிநீர்ல கலந்துருது. நிறைய வீட்டுல கலந்துருக்கு. இந்த பாகத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. கலந்துருக்காமா? குடிநீர் நமக்கு மாடி வீடுக்கெல்லாம் சுத்தமான தண்ணி போது, நமக்கு கொஞ்சம் அழுக்கு தண்ணி வருது. 2வது, சின்ன மழை பெஞ்சால ரோட்ல தண்ணி தேங்குதா இல்லையா? அதுக்கு எவ்வளவு பணம் செலவழிச்சிருக்காங்க தெரியுமா? இங்க இருக்கிற கவுன்சிலர் 2-3 வீடு கட்டிட்டார். அந்த பணத்தை வச்சு நமக்கு ரோட்ல தண்ணி தேங்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்காக பெரிய நிதி ஒதுக்கி அந்த பணத்தை அப்படியே அபேஸ் பண்ணிட்டார். நீங்க எப்படி லட்டு சாப்பிடுறீங்களோ அது மாதிரி அந்த பணத்தை அப்படியே முழுங்கி அவருக்கு வேணுங்கிற இடத்துல நல்ல சொகுசா வீடு வாங்கியிருக்கிறார். நம்ம இந்த ஏரியா கவுன்சிலர் பேர் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஏரியா கவுன்சிலர் யாரு? அவங்க சாதாரணமா நடந்து வந்தவங்க. இப்ப அவங்க 2 கார் வச்சிருக்காங்க. அது மாதிரி நம்ம ஏரியா எம்எல்ஏ யார் தெரியுமா? நம்ம ஏரியாவுக்கு போன தடவை வாக்களிச்சீங்க இல்லையா? எம்எல்ஏ யாருக்கு வாக்களிச்சீங்க? அவர் ஒரு டாக்டர், மருத்துவர். என்னைக்காவது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் நம்மளை பார்த்துருக்கிறாரா? அந்த மருத்துவரை நம்ம பார்த்ததே கிடையாது இல்லையா? அவர் பேராது ஞாபகம் இருக்கா? அவர் பேரும் நமக்கு ஞாபகம் இல்லை. ஒரு மருத்துவர் நம்ம ஏரியாவுக்கு எம்எல்ஏ வந்தா நம்ம மருத்துவமனையில அழகா இருக்கும்.